வணக்கம் அண்ட் வெல்கம் டு MADURAI IAS அகாடமி. இன்னைக்கு நாம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல தினமணி பேப்பர் பார்க்க போறோம். இன்னைக்கு நவம்பர் 4. இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து அனலைஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ஜார்க்கண்ட்ல வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்ட்ல நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தல் அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்ட்ல மொத்தம் 81 இடங்கள் இருக்கு. அந்த மாநில சட்டப்பேரவைக்கு பார்த்தீங்கன்னா 13, 20 அப்படின்னு 2 கட்டங்களா வந்து தேர்தலை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஜார்க்கண்ட்ல மொத்தம் 81 தொகுதிகள் இருக்கு. எப்படி தமிழ்நாடுல 234 தொகுதிகள் அது மாதிரி ஜார்க்கண்ட்ல மொத்தம் 81 தொகுதிகள் இருக்கு. அது 2 கட்டமா வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இல்ல ஜார்க்கண்ட்ல ரூலிங் பார்ட்டி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்காங்க. அவங்க தான் ஜார்க்கண்ட்ல வந்து ரூலிங் பார்ட்டி. JMM ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அவங்க தான் ஜார்க்கண்ட்ல வந்து ரூலிங் பார்ட்டி. ஸோ அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தொடர் மழையால் நிரம்பியது முக்கடல் அணை. ஸோ இந்த முக்கடல் அணை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஆர்டிக்கிள் என்ன தேவைன்னா, முக்கடல் அணை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில்ல இருக்கு. முக்கடல் அணை வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில்ல இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இம்மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான நம்மளுக்கு பருவமழை இருக்கு. இந்தியா லெவலில் ஓரளவு பார்த்தா 4 இருக்கு. அதில் மெயினான வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வடகிழக்கு பருவமழை, அப்புறம் வந்து தென்மேற்கு பருவமழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரெயின்ஃபால் கொடுக்கறது வந்து தமிழ்நாட்டில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்தியாவுக்கு தான் வந்து அதிக ரெயின்ஃபால் வந்து கொடுக்கும். தமிழ்நாட்டில் அதிக ரெயின்ஃபால் கொடுக்கறது எந்த மான்சூன் சொல்லி பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போ நம்ம சினிமா பாடலில் வந்து தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரலா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு எல்லாரும் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அது கிடையாது, சவுத் வெஸ்ட் மான்சூன் கிடையாது. தமிழ்நாட்டில் அதிக ரெயின்ஃபால் கொடுக்கறது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான், வடகிழக்கு பருவமழை. அப்புறம் தாமிரபரணியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுல வற்றாத நதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தாமிரபரணி அப்படின்னு நம்ம சொல்றோம். பெர்னியல் ரிவர் இன் சவுத் இந்தியா, பர்டிகுலர்லி தமிழ்நாடு அப்படின்னா வருஷம் ஃபுல்லா தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் மான்சூன்லயும் நம்ம இதில் தாமிரபரணியில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வருதுலையும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ முக்கடல் அணை எங்கே இருக்குது? நாகர்கோயிலில் வந்து இருக்குது. வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் அதிக ரெயின்ஃபால் கொடுக்கறது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்தியாவுக்கு அதிக ரெயின்ஃபால் கொடுக்கறது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்த நியூஸ் என்ன, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது முக்கியமாக கொடுத்துருக்காங்க சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக், லஞ்சம் ஒழிப்பு தினம், அந்த மாதிரி லஞ்சம் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் அப்படின்னு நம்ம இந்தியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அக்டோபர் 28 நவம்பர் 3. அக்டோபர் 28 நவம்பர் 3, நவம்பர் 4 கிடையாது, நவம்பர் 3. அக்டோபர் 28 நவம்பர் 3 வரை வந்து பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் நம்ம அந்த வீக்கை வந்து நம்ம பண்ணுறோம். அந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக், லஞ்சம் ஊழல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒழிப்பு, அதுக்காக விழிப்புணர்வு வந்து பண்ணுறோம். அக்டோபர் 28 நவம்பர் 3 வரைக்கும் நம்ம வந்து பண்ணுறோம். அதான் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். அடுத்த என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ், தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி நிறையா விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது. 1901 மே 24 அன்று பாலவநத்தம் பாண்டித்துரை தேவரால் மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ மதுரையில் நம்மளுக்கு வந்து தெரியும் மொத்தம் 3 சங்கம் இருக்குது தமிழில் பார்த்தீங்கன்னா. முதல் சங்கம், இடைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அடுத்து 4ஆவது சங்கம் அது தோற்றுவிக்கிறது யாருன்னு, அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபவுண்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர். எப்போனா மே 24, 1901 பாண்டித்துரை தேவரால் வந்து 4ஆம் தமிழ் சங்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து தஞ்சை தமிழ் சங்கம் சாமிநாதரால் தலைமையிலும், அதுக்கப்புறம் தஞ்சை தமிழ் சங்கம் பூவேசா இருக்காங்களே சாமிநாதர் அவரோட தலைமையிலையும் 1911 மே 14 அன்று கரந்தை தமிழ் சங்கம் நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் முன்னிலையும் தொடங்கப்பட்டது. 4ஆம் தமிழ் சங்கம் வந்து பாண்டித்துரை தேவர், அதுக்கப்புறம் தஞ்சை தமிழ் சங்கம் வந்து ஊவேசா, அப்புறம் 1911 கரந்தை தமிழ் சங்கம் வந்து நாவலர் நாமு வேங்கடசாமி அவங்க முன்னிலையில வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் கரந்தை தமிழ் சங்கம் தொடங்கப்பெற்ற 2ஆம் ஆண்டு முதல் மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை இயற்றிய நீராறும் கடலுடுத்த என்னும் பாடல் சங்கத்தின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒலிக்கத் தொடங்கியது. இந்த பாடலை முதலில் மேடையில் பாடியவர் கடலூர் வே. ராமசாமி. தமிழ்தாய் வாழ்த்துக்கு 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு உண்டு. 1967 முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணாதுரை தமிழ்நாட்டில் நடைபெறும் அரசு விழாக்கள், கல்லூரி,
பள்ளி விழாக்கள் அனைத்திலும் பாடக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்காக தமிழறிஞர்களை கூட்டி ஆலோசனை வந்து நடத்தினார். அந்த ஆலோசனையில வந்து நிறைய விஷயம் எந்த பாடல்களும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து இந்த பாடல் வந்து அண்ணாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து இதை வந்து செயல்படுறதுக்கு முன்னாடி அவர் வந்து இறந்துட்டாரு. 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து அண்ணா வந்து மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாவை தொடர்ந்து கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார். மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் பாட வேண்டும் என நவம்பர் 23, 1970 அன்று அரசாணை வெளியிட்டார். ஸோ ஜிஓ எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நவம்பர் 23, 1970 ஸ்கூல் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து ஜிஓ எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் 23, 1970 கருணாநிதி அவர்கள் வந்து ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2021 டிசம்பர் 17 அன்று தமிழ்தாய் வாழ்த்தை மாநில அரசு பாடலாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து உத்தரவிட்டார். இப்போ தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வந்து மாநில பாடலாக வந்து டிசம்பர் 17, 2021 வந்து தமிழ்தாய் வாழ்த்த மாநில பாடலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1891 வெளியிடப்பட்ட மனோன்மணியம் நாடக நூலில் தமிழ் தெய்வ வணக்கம் என்று இருந்த பாடல் அரசு பாடலானது தமிழ்தாய் வணக்கம் ஆகிவிட்டது. இந்த பாடல் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்ப்பும் ஆதரவும் எழுந்தன. இதை வந்து இதை ஆதரிச்சவங்க யாருன்னா தமிழறிஞர்கள் அப்பாதுரை, மாப்போ சிவஞான, மூவா அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்க தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவங்க ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய விஷயம் பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் சங்கம், 4ஆம் தமிழ் சங்கம், அப்புறம் தஞ்சை தமிழ் சங்கம், கரந்தை தமிழ் சங்கம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா தான் முக்கியமா வந்து தமிழ்தாய் வாழ்த்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்து ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வந்து கவர்மெண்ட் நிகழ்ச்சிகள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நவம்பர் 23, 1970 வந்து அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2021 டிசம்பர் 17 அன்று தமிழ்தாய் வாழ்த்தை வந்து மாநில பாடலாக தமிழ்நாடு சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்த MS சுவாமிநாதன் இசையமைக்க சௌராஷ்டிரா குடும்பத்தில் பிறந்த மதுரையில் TM சவுந்தரராஜனும் ஆந்திரத்தை சேர்ந்த P சுசிலாவும் மோகனராகம் ஸ்திர தாளத்தில் இசையமைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடினார்கள் என்பது தமிழுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பெட்ரோலியம் சர்க்கரை ஏற்றுமதி உலக அளவில் இந்தியாவின் பங்கு அதிகரிப்பு. ஸோ எக்ஸ்போர்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பெட்ரோலியம் சர்க்கரையில் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் பொதுவாக எக்ஸ்போர்ட்டில் நம்ம பெட்ரோலியம் அண்ட் சர்க்கரையில் வந்து இந்தியா வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து தெரியுது இதுலேருந்து. அடுத்து காசு நோய் இல்லாத இந்தியா சாத்தியம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்தியாவில் காசு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 2015 முதல் 2023 வரை 17.7% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிபுணர் WHO வந்து ஒரு அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. 2015 இருந்து 2023 வரைக்கும் இந்தியாவில் காசு நோய் வந்து சதவீதம் 17.7% வந்து குறைஞ்சிருக்கு. இது வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா 8.3% தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் அப்படியே டபுளா இந்தியாவில் 17.7% வந்து குறைஞ்சிருக்கு. இதனால இந்தியா வந்து சிறப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆர்டிகிளும் தெரியுது. சர்வதேச அளவில் 2030ஆம் ஆண்டுக்குள் காசு நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2030க்குள்ள காசு நோயை வந்து ஒழிக்கிறதுக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 2025க்குள்ளேயே காசு நோயை ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2025க்குள்ளே இந்தியா காசு நோயை ஒழிக்கிறதுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேர்ல்டுல 2030க்குள்ள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். அடுத்து ஒரு எலெக்ஷனை பத்தி ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. 100 வயதை கடந்த வாக்காளர் 2.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக மகாராஷ்டிரால 47,392 பேர் இருக்காங்க. தமிழகத்துல 16,306 பேர் வந்து இருக்காங்க. 100 வயதை கடந்த வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட் வந்து இந்தியாவில் 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. இதுல மகாராஷ்டிரா தான் அதிகமா இருக்காங்க. தமிழ்நாடுல 16,306 பேர் வந்து இருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் நியூஸ்ல அமெரிக்க அதிபர் தேர்தல் 6.80 கோடி பேர் முன்கூட்டியே வாக்களிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுறார். ஸோ 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ யாரு பாருங்க, ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ், அப்புறம் குடியரசுக் கட்சி
வேட்பாளராக முன்னாள் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் போட்டிடுறாங்க. இந்தியாவில் தேர்தலின் போது வாக்குப்பதிவு நாளுக்கு முன்பாக வாக்காளர்கள் தபாலில் வாக்களிக்கும் வசதி உள்ளது. அதே மாதிரி அமெரிக்காவில் வாக்குப்பதிவு நாளுக்கு முன்பாகவே வாக்குப்பதிவு மையங்களில் நேரடியாகவும் தபால் வாக்குகள் மூலமாகவும் வாக்களிக்கும் வசதி உள்ளது. தேர்தல் நாளன்று மோசமான வானிலை, வாக்களிக்க நீண்ட வரிசையில் காத்திருத்தல், வாக்குப்பதிவு நாளன்று ஏற்படக்கூடிய எதிர்பாராத சிக்கல்கள், அதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக அவங்க வந்து முன்னாடியே இந்த மாதிரி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 6.80 கோடி பேர் வந்து முன்கூட்டியே வந்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நவம்பர் 4 இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட்ஸ் எடுத்து வைங்க, அதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோவில் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.